அதை விட முக்கியமானால் அணு. ஏன்னா அணுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான் யாரும் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, பல குரலில் பேசி மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா வசந்த பேசக்கூடிய பல வார்த்தைகள் வந்து அந்த மிரட்டுறவங்களுடைய வார்த்தைகளும் ஒத்துப்போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றா கலந்து அணு வசந்து என்ன பிளாக்மெயில் பண்ணுறவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்தே தெரியுது. கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து ஆள் வச்சு செட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது, பிளான் பண்ணியிருக்காங்க. அணு, வசந்து, சாருங்கிற சாந்தினி இவங்கெல்லாம் அதுக்கு தான் பிளாக்மெயில் பண்ணி வீடியோ போட்டவர் வந்து வாய்ஸ் மாற்றி பேசினாலும் கூட அவர் வந்து அணுவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களோ சொந்தக்காரங்களாவோ இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வசந்துடைய மனைவி அணுவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களும் உறவுக்காரங்களாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அதே யூடியூப்பில் வந்து நாட்டை வந்து மாற்றி கொடுத்த எஸ்கே கிருஷ்ணா அவனுடைய ஆட்சன்ஸ் கணக்கில் வந்து இந்த மாதிரி பணம் வர்றதுக்கு இந்தியான்னு கொடுத்துருப்பாப்லையா, தப்பான முகவரி கொடுத்துருப்பாங்களா? இல்லையல்ல. அவங்க வந்து பலகுரலில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா வந்து பலகுரலில் பேசக்கூடிய ஆள், லேடிஸ் மாதிரி வாய்ஸில் பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஊர் மக்கள் முன்னாடி, நாட்டு மக்கள் முன்னாடி நல்லவனை காட்டிக்கிறதுக்காக ஒரு பண்ணுற வேலை தான் அது. உண்மையாகவே அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் உடனே பண்ணியிருந்திருக்கும். நான் பண்ண இல்லையா இல்லை. அதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்போ அதுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுத்து இது தப்பு, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் பேசவும் இல்லை. ஏன்னா பண்ணுறதே அவங்க தானே, ஆட்களை வச்சு தானே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுவாங்க? ஆனால் இதுக்கப்புறம் பண்ணாங்க அப்படின்னா அது நாட்டு மக்களையும் ஊர் மக்களையும் புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக ஏமாத்துற ஒரு வேலையாக தான் இருக்கும். இலங்கை மக்களே, புலம்பெயர் தமிழர்களே, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் எஸ்கே குடும்பம் தான். அதுலேயும் குறிப்பாக வசந்து, அணு இவங்க தான். ஏன்னா வசந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை தாயை வந்து வெறும் 10,000 ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு உங்கள் நாட்டின்படி ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டு, குறைஞ்சது 30,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்திலேயே விதிமுறை இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இது தப்பு, நீங்கள் இப்படி வந்து வீடியோவில் காட்டாதீங்க, சம்பளம் கம்மியாக கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேட் கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆள் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் கொலை மிரட்டல் விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வசந்து, அணு, அவங்க சாரு அப்படிங்கிற சாந்தினி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிருந்தே ஆள் வச்சு என்னை வந்து கொலை மிரட்டல் போட்டுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோனுடைய லிங்க் கூட நான் தரேன். அவங்க வந்து வேற வாய்ஸில் பேசுகிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க இலங்கை தமிழில் பேசலை. அவங்க வந்து பலகுரலில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா வந்து பலகுரலில் பேசக்கூடிய ஆள், லேடிஸ் மாதிரி வாய்ஸில் பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்த் வந்து வீடியோவில் என்னென்னலாம் வார்த்தைகள் பயன்படுத்துவாங்களோ அதே வார்த்தைகள் பேசி தான் எனக்கு வந்து அந்த பேட் கமெண்ட் போட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. வசந்த் வந்து எந்த மாதிரிலாம் சொல்லுவாப்லையோ அதையெல்லாம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ இப்போ இந்த பிளாக்மெயில் பண்ணி வீடியோ போட்டவர் வந்து வாய்ஸ் மாற்றி பேசினாலும் கூட அவர் வந்து அணுவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களோ சொந்தக்காரங்களாவோ இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வசந்துடைய மனைவி அணுவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களும் உறவுக்காரங்களாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்கே குடும்பம் வந்து ரொம்ப பணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, பணம் கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்க. அவங்க வந்து நேரடியாக வந்து பேச முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஏன்னா என்னை மட்டும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணல. இலங்கையில் பல யூடியூபரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரட்டி இருக்காங்க. ஏன்னா இவங்களை வந்து ஆதரவு பண்ணி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த குடும்பமே இப்போ செல்லக்கிளி அப்படிங்கிற அந்த எஸ்கே கிருஷ்ணனுடைய அப்பா, அணுவுடைய அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவில் 2 யூடியூபர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முழு ஆதரவு உங்களுக்கு தரோம் அப்படின்னு செல்லக்கிளையும் பேசியிருக்காங்க. சாந்தினி அப்படிங்கிற சாரும் பேசியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஜால்ரா தட்டணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதே மட்டும் இவங்க பாருங்கள், இப்போ அந்த ஏழை தாயை வந்து 10,000 ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சு வேலைக்கு வைக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் இப்போ அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமானம் வரக்கூடிய அந்த ஆட்சன்ஸில் வந்து இந்தியான்னு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. இந்தியான்னு வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து இந்தியா நான் வசிக்கும் நாடு எது அப்படின்னு கேட்டதில் வந்து இந்தியான்னு சொல்லி எஸ்கே கிருஷ்ணா கொடுத்துருக்காப்புல. இந்த மாதிரி தானே ஒவ்வொரு வேலையும் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க. இப்போது அந்த அதே யூடியூப்பில் வந்து நாட்டை வந்து மாற்றி கொடுத்த எஸ்கே கிருஷ்ணா அவனுடைய ஆட்சன்ஸ் கணக்கில் வந்து இந்த மாதிரி பணம் வர்றதுக்கு இந்தியான்னு கொடுத்துருப்பாப்லையா, தப்பான முகவரி கொடுத்துருப்பாங்களா? இல்லையல்ல. அதில் சரியான முகவரி கொடுத்துருப்பாங்க, சரியான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி
யூடியூப்பில் காட்டுறப்ப அது மாற்றி காட்டுறாங்க அப்படின்னாவே அது தப்பு தான். இந்த மாதிரி தானே எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எஸ்கேவனுடைய சகோதரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர்த்துக்கு வெளிநாட்டில இருந்து உதவி செய்கிற மாதிரி பேசிட்டு வெறும் 8 பேர்த்துக்கு மட்டும்தான் பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் 10 பேர்த்த கணக்கு காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நானே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஆதாரமாக பொய் எதுவுமே இல்லாமல் அவங்க போட்ட வீடியோவிலேருந்தே ஆதாரமாக நான் காட்டி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பொறுக்க முடியாமல் அதனால வந்து இப்போ வசந்தவங்க வந்து ஒரு ஏழை தாய் வந்து வெறும் 10,000 ரூபா கொடுத்து சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது ரொம்ப தப்பு, நீங்கள் சம்பளம் சேர்த்து கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கிளி, அதாவது அனுவுடைய அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்ன வந்தேன்னா, நீங்கள் வந்து வீடியோவில் காட்டாதீங்க, சம்பளம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு போட்டது வந்து அவங்களுக்குலாம் அப்போ இருந்தே கடுப்பு. அது மட்டும் இல்லாமல் வசந்த குடும்பத்தில் வந்து ஒரு மிரட்டல் வருது, ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்கிறப்போ நான் தான் முதன்னு குரல் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் வந்து அவங்க தப்புன்னு பேசிகிட்டு இருக்கேன், அவங்க எங்கள் ஒருத்தர் வந்து இப்போ நானே பேசிகிட்டு இருக்கேன், நானும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னு சரியாகவே பண்ணிடுவேனா? அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணுறாங்க தானே. அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லணும் தானே, தப்புன்னு சொல்லணும் தானே. ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறது சரிதான், தப்பே கிடையாது. ஆனால் அதை எடுத்து வீடியோ எடுத்து போடக்கூடாது. இப்போ எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயை, ஏழை தாயை மோசமாக பேசியிருக்காங்க, ஒரு குழந்தைய மோசமாக பேசியிருக்காங்க. எத்தனை வீடியோக்கள் ஆதாரமாக இருக்கா இல்லையா? அவர் வீடியோலேயே போட்டிருக்காங்க இல்லையா? இன்றைக்கி வந்து நிறைய பேர் மக்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா, ஏழையினுடைய இந்த மாதிரி வேதனையை பார்த்து ரசித்து சிரித்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. உதவி செய்யறது தப்பு கிடையாது, அதை வீடியோ எடுத்து போடக்கூடாது, அதுதான் தப்பு. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளை மட்டம் தட்டி சிரித்து ரசிக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இது நானும் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆட்களை வச்சு இது மாதிரி கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து ஆள் வச்சு செட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது, பிளான் பண்ணியிருக்காங்க. அனு, வசந்து, சாருங்கிற சாந்தினி இவங்கெல்லாம் அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மக்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த ஐடியா வந்து நோட் பண்ணி வச்சு அது யாருங்கிறது எந்த மாதிரி சட்ட ரீதியாக அணுக முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் நாட்டில் இருக்கிற எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்கள வெளிநாட்டில் புலம்பெயர் தமிழர்களா இலங்கையில் இருக்கிறவங்களான்னு தெரியாது, அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஸு ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிறோங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அது உங்கள் நாட்டில் இருக்கிறவங்க செய்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து வசந்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்பவே எதிராக பேசிகிட்டு இருக்கிற, தப்புன்னு பேசி அந்த குடும்பமே பண்ணுறது தப்புன்னு பேசிகிட்டு இருக்கிற நான் முதல்ல ஒரு குரல் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக கூட வீடியோவில் அவங்க எதுவுமே பேசலை. நான் குறிப்பாக பாருங்கள், வசந்து வந்து இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்குது, அவங்க குழந்தை இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த ஊர் மக்களே பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கே அவங்க செல்லக்களையும் சரி, அனுவுடைய அப்பாவும் சரி, அணுவும் சரி, வசந்தும் சரி, யாருமே அந்த குடும்பத்திலேருந்து யாருமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் கூட கொடுக்கல. யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய பண்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ கள்ளத்தனம் இருக்குது, மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது தானே. அப்போ அதுக்கே வந்து அவங்க எந்த பதிலும் ஒரு சின்ன கமெண்ட்டும் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு வரியில் ஒரு கமெண்ட் போட்டிருக்கலாம், அல்ல ஒரு சின்ன வார்த்தை அவங்க வீடியோவில் பேசியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேறு, அது கள்ளத்தனமான ஒரு வேலை தான் அது. ஏன்னா ஊர் மக்கள் முன்னாடி, நாட்டு மக்கள் முன்னாடி நல்லவனை காட்டிக்கிறதுக்காக ஒரு பண்ணுற வேலை தான் அது. உண்மையாகவே அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் உடனே பண்ணியிருந்திருக்கும். நான் பண்ண இல்லையா, நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை. எதுவாக இருந்தாலும் ஒரு கருத்துனா கருத்து தான், தப்புனா தப்புன்னு சுட்டி காட்டுறது தான் நம்ம வேலை. போய் அந்த குடும்பத்தை போய் அட்டாக் பண்ணுறது தப்பு அப்படின்னு நானே பேசியிருக்கேன் இல்லையா. அதுக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட பரவாயில்ல அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணல. அதே மாதிரி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றப்போ அதுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுத்து இது தப்பு, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் பேசவும் இல்லை. ஏன்னா பண்ணுறதே அவங்க தானே, ஆட்களை வச்சு தானே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பண்ணாங்க அப்படின்னா அது நாட்டு மக்களையும் ஊர் மக்களையும் புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக ஏமாத்துற ஒரு வேலையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேலை. இந்த மாதிரி இவங்களை பண்ணுற தப்பை சுட்டி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை வச்சு மிரட்டுறதே இவங்களுடைய வேலை. ஏன்னா அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் காசு இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க இந்தியாவுக்கு கூட வர்றாங்க, அங்கேருந்து ஏதாவது ஆள் செட் பண்ணி ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முழுக்க எஸ்கே குடும்பம், அதுலேயும் முக்கியமான ஆள் வசந்து, அதை விட முக்கியமான ஆள் அணு. ஏன்னா அணுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான் யாரும் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, பல குரலில் பேசி மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா வசந்த பேசக்கூடிய பல வார்த்தைகள் வந்து அந்த மிரட்டுறவங்களுடைய வார்த்தைகளும் ஒத்துப்போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றா கலந்து அணு, வசந்து, என்ன பிளாக்மெயில் பண்ணுறவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்தே தெரியுது. அப்புறம் பின்னாடி இருந்து சாரு அப்படிங்கிற சாந்தினி, எஸ்கே கிருஷ்ணா இவங்களாம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மிரட்டலாம். இப்போ இந்தியா கூட வந்து
ஏதோ வேலை பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு தெரியுது. அதனால் வந்து ஒரு சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அந்த விமர்சனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய தவறை திருத்திக்கிங்க. நீங்கள் உதவி செய்கிறது தப்புன்னு சொல்லலை. அது வீடியோ எடுத்து போட்டு உங்கள் நாட்டை நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் நாட்டையும் நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்காதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக ஏழைகளுடைய கண்ணீரை பார்த்து ரசித்து சிரிக்காதீங்க, கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம வீடியோ போடுறோம். நீ வசிக்கிற ஒரு நாட்டில் உன்னுடைய அசல் முகவரி கொடுக்கணும். அங்கேயே வந்து நீ ஏமாத்து ஒரு வேலை செஞ்சுருக்க. 8 பேர்த்துக்கு கொடுத்து 8 பேருக்கு பொருள் வாங்கி வச்சுட்டு 10 பேர்த்துக்குன்னு கணக்கு காட்டுறேன். இப்படி அதே மாதிரி ஒரு வெறும் 10,000 ரூபா ஒரு ஏழை தாய்க்கு நீ சம்பளமாக கொடுத்துட்டு வேலைக்கு வைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறது ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? நல்லது தானே பேசுகிறோம், சரியானதானே பேசுகிறோம். சட்ட ரீதியாக என்ன சொல்கிறது, இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு 30,000 ரூபாயாவது ஒரு கூலி கொடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கிறப்போ 10,000 ரூபா கொடுக்குறது தப்புன்னு நம்ம பேச முடியாது. இந்த மாதிரி தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறப்போ நமக்கு வந்து இப்படி கொலை மிரட்டல் ஆள் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா மக்களே நீங்கள் விழிப்பாக இருந்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க, விழிப்பாக புரிஞ்சுக்குங்க மக்களே. இந்த குடும்பம் இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ஆள் வச்சு செட் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும். அது எனக்கும் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன்.